நம்ம இன்றைக்கி இது ஒன்றும் இல்லைங்க, சுகர் அரைச்சது தான். நம்ம இன்றைக்கி சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கேக் செய்ய போகிறோம். எதுலன்னா குக்கரில் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே டம்ளர் கட்டுமா, இந்த டம்ளரில் தான் நம்ம எல்லாமே அளவு எடுத்துக்க போகிறோம். இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா அரை டம்ளர் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் அரை டம்ளர் ஊற்றிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, இது வந்து 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இது மூணையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் மட்டும் இதை சுற்றி எடுத்துக்கிட்டோம். இதிலே பார்த்திங்கன்னா தயிர், அது டம்ளர்லேயே 1 டம்ளர் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி இல்லைங்களா, அதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாக்கெட் தயிர் தான் போட்டிருக்கேன், 10 ரூபா பாக்கெட் போதும். அது 1 பாக்கெட் தயிர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் போட்டதுக்கப்புறம் ஒரு 20 செகண்ட் நான் சொல்கிறது அது மட்டும்தான் அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம மிக்சியில் அடித்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். இதில் தான் நம்ம அந்த டம்ளரில் நான் எல்லாமே 1 டம்ளர் எடுத்துருக்கல, அரை டம்ளர் எண்ணெய், 1 டம்ளர் சர்க்கரை. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மைதா 1.5 டம்ளர் மைதா வந்து ஆட் பண்ணுறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா. நம்ம இதில் 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்க. நான் இது ஒரு 30 செகண்ட் அப்படி மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஊற்ற போகிறோம். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பட்டர் ஷீட் எதுவும் வாங்கலை, அதால் நான் வந்து நெய் தான் இருக்குது. நான் அதில் கொஞ்சம் மேலே தடவிக்கிற கிண்ணத்தில், நம்ம எந்த கிண்ணத்துக்கு இது மாற்ற போகிறோமோ அதில் வந்து தடவிக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் தான் குக்கரில் வைக்க போகிறேன். அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மாற்றிக்கலாம். இப்படி தான் வரணும். கரெக்டாக இருக்குது. நான் இதில் எதுவுமே தண்ணியில் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் நாங்கள் வந்து உப்பு தான் போட்டிருக்கோம். குக்கரில் உப்பு கொட்டி ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். விசில் எதுவும் போட தேவையில்லைங்க. ஒரு 10 நிமிஷம் சூடாகட்டும் குக்கர். லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் உப்பு போட்டு சூடு பண்ணுறோம். நான் பார்த்திங்கன்னா இதில் நெய் தடவி வச்சுருக்கேங்க. பட்டர் ஷீட்டில் எதுவும் போடல, நெய் தான். அதிலே நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு அப்படி ஊற்ற பார்த்திங்கன்னா குக்கரில் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். நான் ஒரு மூடி போட்டிருக்கேன் உப்பு மேலே. பாருங்கள், நம்ம கேக் வைக்கிறோன்னா அந்த மாவு, அந்த கேக் எவ்வளோ வருதோ அந்த மாவு பார்த்திங்கன்னா அரை தான் போட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டேன். நான் வந்து நெய் தாங்க போட்டிருக்கேன், பட்டர் கூட போடல. இப்போ வந்து மூடிக்கலாம். மூடி ஒரு 30 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். மூடி வச்சிடலாங்க. விசில் எதுவும் போடாதீங்க.
பாருங்கள், குக்கரில் 30 நிமிஷம் விசில் எதுவும் போட தேவையில்ல. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 30 நிமிஷம் நல்லா வேகட்டும். 30 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இதில் வச்சு, அதாவது லோ ஃப்ளேமில் குக்கர் விசில் போடாமல் வச்சுருக்கோம். கேக் நல்லாவே உப்பி வந்திருக்கு பாருங்கள். அதில் பாதி தான் வச்சுருந்தோம், இப்போ முக்கால்வாசிக்கு நல்லா உப்பி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இன்னொரு, அதாவது கொஞ்சம் லைட்டாக அந்த நடுவில் மட்டும் தெரியுது இல்லைங்களா, அது இன்னும் இந்த சைடில் இருக்கிற மாதிரி வரணும். அதனால் நான் இன்னும் 10 நிமிஷம் மறுபடியும் இதை மூடி வைக்க போகிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டு 45 நிமிஷம், அதாவது 45 நிமிஷம் கழித்து கேக் வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணலாங்க. நம்மளோட கேக் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா நல்லா வெளியே எடுத்துகிட்டு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கட் பண்ணலாம். போய் நம்ம இதை எடுத்துகிட்ருக்கலாம். மேலே இருக்கிற சூடு இன்னும் லைட்டாக உள்ள இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி கேக் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்ம சூப்பராக சாப்பிட்டா அழகாக வந்திருக்குங்க கேக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு கேக்கு. இந்த கேக்கை நம்ம வீட்டிலே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட அடுத்த கேக் பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு பர்த்டே கேக் ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக சீக்கிரம் அதையும் போடலாம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் சைடில் விழுந்த தூளில் எடுத்து சாப்பிட்டுட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இப்போ குழந்தைங்கள்லாம் லீவில் இருக்காங்க, செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம நிறையா போய் கடையில் வாங்குறது, வீட்டிலே நிறையா பெரிய கேக் கூட செய்யலாம். இதில் க்ரீம்லாம் நம்மளே ரெடி பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சு கண்டிப்பாக கேக் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு கேக் நானும் ரெடி பண்ணுறேன். இது ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது நல்லா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேக்கில். சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க சாப்பிடலாம். பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்க? ஒன்று பாருங்கள். இந்த கேக்குக்காக தூங்காமல் வெயிட் பண்ணிட்டேன். தம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்காக தான் அவசரமாக இது ஓப்பன் பண்ணேன். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உண்மையிலே செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் செஞ்சுருந்தானே கேக்கு, அதை விட இந்த கேக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் க்ரீம்லாம் போட்டு செய்யலாம் பார்த்தோம். சரி டைம் ஆகிடுச்சி, அவங்க சாப்பிட்றேன்னு சொல்லி அவசரப்படுறாங்க, அதனால தான் எடுத்துட்டோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக க்ரீம்லாம் போட்டு செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. யாரும் திட்ட மாட்டீங்க. நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பரான கேக்குங்க. நம்ம வீட்டில் அடிக்கடி கேக் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக உங்களை கேக் செய்ய சொல்லி திரும்ப திரும்ப கேட்பாங்க. பாய்ங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கேன். உள்ள நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. இன்னொரு நாளைக்கு க்ரீம் போட்டு செய்யலாம்.